யோசிக்க வேணாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்த கிரியை செய்கிறதுக்கு யாராவது முன்வருவாங்க நாங்கள் நம்புகிறோம். சாப்பாடு எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன அவங்க இல்லாட்டி இந்த உடலை கொஞ்சம் நாங்கள் அடக்கம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துருக்கு. கொஞ்சம் கோடான கோடி நன்றி. அவங்க நன்றி சொல்லி அவங்களுக்கு செய்யல பாத்தியார சொல்லல. அவங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும். நாங்கள் இந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் சிறைச்சாலைக்கு முன்னாடி தான் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு கடையில் பார்க்கும்போது விலங்கும் இந்த மரண பெட்டிகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு கடையில் நின்று கொண்டிருக்கோம். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். மட்டக்களப்பு மாவட்டம் பெரிய புல்லுமலை என்கின்ற ஒரு இடத்தை வந்து ஒரு ஐயாட வீடியோ. அந்த பிள்ளைகள் வந்து அந்த துஷ்பிரயத்துக்கு உள்ளாலாம் இருக்காங்க, பல பிரச்சனைகள் ரெண்டு. உண்மையிலே வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய தகவல்கள் எனக்கு வந்தது. அது எல்லாமே வந்து நாங்கள் தீவிர விசாரிச்சினாங்க. அது எல்லாமே வந்து முற்றுமுழுதாக என்று இல்லாட்டியும் பல வதந்திகள் இருக்குது, சில பொய்கள் இருக்குது. அது எல்லாமே இந்த போய் இதெல்லாம் வந்து நிற்கிற இடத்த நிற்கிற இந்த இளைஞர்கள் பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பெரிய புல்லுமலையை சேர்ந்தவங்க தான். உண்மையில் இவங்க வந்து நல்ல ஒரு ஆதரவு. இவங்க வந்து அந்த குடும்பத்துக்கு நிறைய ஒரு சப்போர்ட்டாக இருந்து கொண்டிருக்காங்க. இப்போதை வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த மரண வீட்டுக்குரிய இந்த கிரியைகள் நடத்துறதுக்காக நாங்கள் இப்போ பெட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த பெட்டி வந்து நீங்கள் எவ்வளோ வேணும் தருவீங்க? இது வந்து கொடுக்க வந்து 35,000 ரூபா. உங்களுக்கான நீங்கள் உதவி செய்யறன்றபடியா நாங்கள் 32,000 ரூபாய் கடைசியில் தரலாம். இதை கொடுக்கக்கூடிய விழா அளவு தான். அவ்வளோ இந்த 32,000 தரலாம். சரி, ஓகேண்ணா. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உதவியை யார் செய்திருக்காங்கன்ட்டு கனடாவில் இருக்கக்கூடிய சிறி என்கின்ற ஒரு அண்ணா வந்து தன்னுடைய மகள் முதலாவது பிறந்த நாளை கொண்டாடுற புகழிசா பிள்ளை வந்து எதிர்வரும் காலங்களில் 100 காலம் வாழணும், அன்னதேமை கற்று அப்படின்ற மாதிரி இந்த உதவியை செய்திருந்தாங்க. பார்த்துட்டீங்கன்னா அந்த அண்ணா வந்து ஏற்கனவே எனக்கு காசை போட்டு வச்சிருந்தவங்க, தம்பி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது ஒரு அவசர உதவி தேவைப்படும் போது இந்த பணத்தை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கண்டு. அதே மாதிரி இந்த மரண வீட்டுக்கு இந்த பணம் பயன்படுத்தப்பட போகின்றது. இப்போ எதிர்வரும் நாட்களில் வந்து புக்க 8 அடுத்தது 31வது நினைவஞ்சலி கிரியெல்லாம் நடக்க இருக்குது. அதற்கு தேவையான உதவிகள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக யாராவது முன் வந்து செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா எங்களால் முடிஞ்ச உதவிகளை வச்சு தான் நாங்கள் செய்யணும். சரி, நம்ம வந்து டைம் போதாது என்று பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து இப்போ 12 மணி ஆகுது. 3 மணிக்கு நல்லடக்கம் செய்யணும். சரி, ஓகேண்ணா. இதில் பாருங்க எவ்வளோ இருக்குண்டு. எவ்வளோ இருக்குன்னு 32,000 ரூபாய் காசு. சரி, ஓகே, நன்றிண்ணா. சரி, இதை பேத்தி எடுங்க. இது அண்ணா வேற தேவை அங்கே ஏதோ இருக்குதா? என்ன தேவை? நீ அவங்க அங்கே சின்ன சின்ன தேவைகள் வரும். அதுக்கு உங்கள்கிட்ட அவங்ககிட்ட இந்த இது அவர் கம்பீரமான அவருக்கு கொடுத்துருங்க. இப்போ காசு இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் கையில் காசு எழுதி கொடுக்கணும்னு சொன்னால் ஆட்டை கொடுக்குறது அவங்க அவர் தம்பிரமான இது தம்பிரமான தம்பிஞ்ச வாங்க. என்னன்னா அந்த வீட்டுல வந்து கொஞ்சம் செய்யக்கூடியவங்க யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அப்ப அதெல்லாம் இல்லாம வந்து என்ன சொன்னா இப்ப வேற ஏதாவது தேவை ஏற்பட்டா தம்பி அந்த காசுகளை தரணும் யார்கிட்ட தாரு? அது வந்து அவர்தான் ஒரு இது யாரு? எல்லாத்தையும் மாதிரி. சரி, ஓகே. நாங்க இதை நம்ம முதல் போவோம். நாங்க போயிட்டு நம்ம கையில இருக்கிற காசை நான் தந்துட்டு போறேன். சரியா? சரி, ஓகே. நம்ம படிக்கணும்.
பேப்பர் ஒன்றில் சுற்றி இதில் சுற்றி எங்க வச்சேன்னு சாமி 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 எத்தனை மணிக்கு இறந்தவங்க? 3 மணிக்கா விடிஞ்சா 3 மணி. நேற்று பின்னேரமே 5 மணிக்கு தலையில இந்த கட்டு பிடிச்சி வாயால ரத்தம் சலமம் வந்து அது கட்டு தானே தலையில தலையில கட்டு ஆபரேஷன் பண்ணா காப்பாத்தேன் ஆஸ்பத்திரி கொண்டு போயினாங்க. அவங்க ஆபரேஷன் பண்ணா அவரு செத்துருவாருன்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டலாலேயே. அப்ப அதுக்காக அவங்க நீங்க சொன்னாங்க வீட்டுலயே கொண்டு வச்சுக்கோங்க. அப்ப நேற்று பின்னர் ஒரு 5 மணி இருக்கும் கட்டு படிச்சு வாயால ரத்தம் சலம் எல்லாம் வந்துச்சு. ஒரு வாயெல்லாம் துறைச்சி செஞ்சு வர சொன்னாரு. நான் சாவப்பறம் தண்ணி வந்தாங்க. அப்ப அவெல்லாம் துறைச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நெஸ்டம் போல் கரைச்சி கொடுத்தேன். அதோட படுத்ததான் இப்படிதான் 3 மணி போகல. சரி நீங்க இந்த கடமைகளை செய்யுங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் அளிப்போமா? சரி கிரேட். அப்பா நீங்க வந்து எனக்கு மானாட மடுவாட மதியாட புனலாடம் மங்க சிவகாமியாட மாலாட 18 அட்டமுறிவால கருமாட நரை துன்பையருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட கனவென்ற வாழ்வை நம்பி காற்கென்ற மூவாசை மாறுதற்வதிலே கண்டுகள் துணித்தரித்தம் இல்லைவாள் நடராசனே. காட்டி எடுக்கணும் அதில் மூணு போய் வாங்க போய் வாங்க போய் வாங்க போய் வாங்க தள்ளி வாங்கல இங்கால ரெண்டு வாங்கல இன்னொரு இன்னொரு நம்ம ஜாமான் அவ்வளவுதான் ரெடியா வச்சு கொள்ளுங்க. மடு தண்ணியா இருக்கு என்னண்ணா? இப்ப மழை காலம் தானே,
தண்ணி ஊராம ஒரு வழி ஒன்று ஒரு பேக்கெட் கொங்கிட்டு சீமெண்ட் கொண்டு தான் கொங்கிட்டு இருக்குது. தண்ணிக்கு தனியான வருது. அப்ப அங்க இருந்து ஊத்து வருது. எங்க இருந்து வருது? ஆமா. இந்த பொடியை வந்து பொடியை நல்லடங்கம் செய்யக்குள்ள கொஞ்சம் தண்ணி இறைச்சி போட்டு வரட்டு மட்டும். ஆமா பொட்டியை தூக்கிறது அமர்த்தி ஊட்டி முண்டு வேலை அடிச்சு போகல கீழே வரக்கூட பாறையில பாறைக்கு மேல மறுபடியும் தண்ணி கேட்கும் தண்ணி மேல வைக்கரிச்சு போடலையா நீங்க அங்க போட்டுறீங்க. சரி ஓகே பார்த்துட்டிங்கன்னா ஐயாவோட அந்த பூத உடலை நல்லபடியாக நல்ல அடக்கம் செய்தாச்சு. இனிமேல் நாங்கள் வந்து பண உதவியாக வழங்கியிருந்தோம். ஆனால் பண உதவி வழங்கியும் இங்கே இருக்கக்கூடிய புல்லுமலை இருக்கக்கூடிய சில அமைப்புகள், விளையாட்டுக் கழகங்கள், இளைஞர்கள் அனைவருமே வந்து ஒத்துழைப்பு தந்து அனைத்து பணிகளையுமே செய்து முடித்தது இந்த அண்ணாவங்க தான். மற்ற வந்து பார்த்துட்டிங்கன்னா கனடாவில் இருக்கக்கூடிய முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் சிறி என்கின்ற அண்ணா வந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து என்னுடைய கையில் வந்து தந்து வச்சிருந்தார். அவசர உதவி ஏதாவது ஏற்படும் வகையில் தம்பி நீங்கள் இந்த உதவியை எடுத்து நீங்கள் என்னோட கேட்க உதவியில் நீங்கள் செய்து முடிங்கண்டு அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த உதவியை செய்திருக்கோம். பார்த்துட்டிங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாமே வாங்கினது அண்ணா தான். நான் கிட்ட இம்போவில் என்னென்னு சொன்னால் எல்லாத்தையும் வாங்கிடுங்க, நான் பிரச்சனை கையில் காசை கொடுத்துட்டேன். அந்த பொட்டி வாங்குற இடத்த மட்டும் தான் நான் நின்றது. அதுக்குரிய பில் இருக்குது. எல்லாமே வந்து செலவுகள் போக 11,800 ரூபாய் இருக்குது. இதையும் வந்து அவங்க கையில் கொடுத்துட்டு போகிறோம். உண்மையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கனடாவிலேருந்து உதவி செய்த அந்த அண்ணாவுக்கு மிச்சம் கோடான கோடி நன்றிகள். அவரோட மகளுடைய பிறந்த நாள் முன்னிட்டு அந்த உதவியை செய்த புகழிஷா பிள்ளையிட உண்மையில் வந்து அந்த பிள்ளையும் வந்து நல்லா இருக்கணும் என்றாவது ஒரு முக்கியமான ஒரு உதவி சரியான முறையில் போய் சேர்ந்துருக்குது. அந்த வகையில் அவங்ககிட்ட போய் கொடுத்துட்டு போவோம். என்னன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து மிச்சம் நன்றி. இதுக்கு முன் உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு சரியான சந்தர்ப்பத்தில் வந்து இந்த உதவி செய்து உங்களுக்கு எங்கள் சார்பாக நன்றி. அவன் என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து தகவல்களை தெரிவிக்கிற மட்டும்தான் நம்ம உண்மையில் நமக்கு வந்து ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிற நிறைய புலம்பெயர்ந்து நம்மளுடைய தமிழ் உறவுகள் தான். இதை வந்து நான் இப்படி ஒரு சம்பவம் வந்து வெளிப்படுத்தி இருந்தேன். அப்போ அந்த வகையில் வந்து வெளிப்படுத்தின சம்பவத்தை இன்னும் வெளிப்படுத்தல. அப்போ அந்த அண்ணாட்ட கோல் பண்ணி சொன்ன மட்டும்தான் நான் உடனே போய் செய்து முடிச்சு போட்டு நீங்கள் என்ன சொல்லிக்கணும் தம்பின்னு சொன்னார். அப்படி ஒரு வார்த்தை. அப்போ சரி அண்ணா பிரச்சனை நம்ம தெரிஞ்சு இந்த அவங்க இந்த உதவி வெளிநாட்டிலேருந்து உதவி செஞ்சாலும் கொஞ்சம் இப்படியாக கொஞ்சம் நன்றி நாங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்தோம் சொல்லிவிடுங்க. அவங்க இல்லாட்டி இந்த உடலை கொஞ்சம் நாங்கள் அடக்கம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். கொஞ்சம் கோடான கோடி நன்றி. அவங்க நன்றி சொல்லி அவங்களுக்கு அவங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும் நாங்கள். அது மட்டும் இல்லை பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கிரியைகள் நிகழ்வுகள் வந்து இதோட முடியல. அடுத்தது வந்து புக்கை, அடுத்தது 8, அடுத்தது 31வது நினைவஞ்சலி, அது அமுதன்னு சொல்லுவாங்க. அந்த கிரியைகள்லாம் வந்து நடக்க இருக்குது. அதற்கான உதவிகள் வந்து இன்னுமே வந்து இந்த கையில் கிடைக்கப்படலைண்டா இந்த வீடியோ வந்து இப்போ தான் பதிவேற்றம் செய்ய போகின்றேன். அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து உதவி செய்ய முடிஞ்ச உறவுகள் இது ஒரு இறுதிக்கட்ட ஒரு நிகழ்வுகள், அதாவது மரணம்ன்றது எல்லாருக்கும் வரும். அந்த வகையில் இந்த கிரியை நல்லபடியாக நடந்து அவருடைய ஆத்மாவும் சாந்தி அடையணும். அப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க கண்டிப்பாக வந்து உதவி செய்ய முடிஞ்சவங்க உதவி செய்யுங்க. உங்களால் உதவி செய்ய முடியலையேண்டா அந்த உதவி செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும் வகையில் பகிர்ந்து எங்களுக்கு ஒரு ஆதரவு தாங்க. கண்டிப்பாக ஆதரவு தருவீங்க நாங்கள் நம்புகிறோம். சரி, இந்த பணத்தை வந்து அந்த அக்காவோட கையில் கொடுத்துட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதை போய் கொடுத்து விடுவோம். என்னன்னா வாங்க அப்படி போய் கொடுத்து விடுவோம் எல்லாரும். இருக்கட்டும் இருங்க இந்தாங்க வச்சுக்கொள்ளுங்க. இதில் 11,800 ரூபா இருக்குது, வச்சுக்கொள்ளுங்க, யோசிக்க வேணாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்த கிரியை செய்கிறதுக்கு யாராவது முன்வருவாங்க நாங்கள் நம்புகிறோம். சாப்பாடு எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன சரிம்மா, சரி, ஓகே, ஒன்று யோசிக்காதுங்க. இப்போ என்னென்னு சொன்னோன்னா இப்போ இந்த கொட்டியில் எல்லாம் வந்து உங்களுடைய கிராமத்தை சேர்ந்த அமைப்புகளால் அடித்து கதிரை எல்லாம் வந்து ஒழுங்குபடுத்திருக்கீங்க. அதுக்கு முதலாக உங்களுக்கு நன்றி. அடுத்த கிரியைகள் செய்யக்கூடிய ஏதாவது உங்களோட கிராமம் சார்ந்த ஏற்பாடுகளை செய்திருக்கீங்களா? சரி, நான் என்னென்னு சொன்னால் பாவம் அவங்களும் வந்து கஷ்ட நிலைமையில் இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்புகளை வழங்குங்க. நாங்கள் போயிட்டு வாரம் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இந்த உறவுகள் உதவி செய்ய நான் நம்புகிறேன். சரியா? சரி, நன்றியா. நாங்கள் போயிட்டு வரோங்க. பாருமாங்க.